என்னவென்றால் உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஆமென். கோலும் தடியும் இல்லாத மேய்ப்பன் வெளியே ஆடுகளை மேய்க்க போகவே மாட்டான். பலஸ்தீன நாட்டிலும் இஸ்ரேல் தேசத்திலும் சிரியா தேசத்திலும் மேய்ப்பர்கள் ஆடுகளை என்ன பண்றாங்க, மேய்ச்சிட்டு போகும்போது அவங்க கையில கட்டாயம் என்ன இருக்கணும், கோல் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கும், தடி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சத்திய வார்த்தை சொல்லுகிறது இந்த கோலும் இப்படி தடியும் என்னை தேற்றும். எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம் யாராச்சும். நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குட்படுத்தி ஹல்லேலூயா. மேய்ப்பன் கையில இந்த கோல் இருக்கும், பாக்குறீங்களா? தடி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடி எதற்காக பயன்படுத்துவாரு? என்னோட முதலாவது செய்தியில நான் சொல்லியிருக்கேன், தடிகள் எதற்குனாக்கா தாக்கும்படியாக. மிருகங்கள் இந்த ஆட்டுக்கு விரோதமா வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த தடியை வச்சு தாக்குவார்கள். ஏன்னா அந்த தடி கொஞ்சம் சின்னதா இருக்கும். கோலை போல 4 அடி 6 அடி உயரம் இருக்காது. அது ஏறக்குறைய ஒரு 2 அடி. அந்த கோலுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாருன்னா நாவு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல ஆணிகள் அடிச்சிருப்பாங்க. அதை எடுத்து என்ன செய்வாங்க, மிருகத்தை ஏதோ அடிச்சு தாக்குவார்கள். இந்த கோல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் ஆட்டை பாதுகாக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் இது எழுதும்போது எழுதுகிறான், உமது கோலும் உடைய தடியும் என்னை என்ன பண்ணும், தேற்றும். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறான், எனக்கு விரோதமா யார் வந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கோலால நீர் அவர்களை அடிப்பீர். ஆமென். யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் உம்முடையது. தேவப்பிள்ளை நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆட்டுக்கு விரோதமாக யாராச்சும் வந்தாக்க ஆடு சண்டை போடாது, மேய்ப்பன் தான் சண்டை போடுவான். அல்லேலூயா. ஆடுகளுக்கு விரோதமா யாராச்சும் வந்தாக்க ஆடுகள் என்ன பண்ணாது, ஆயுதத்தை எடுக்காது, மேய்ப்பன் கையில தான் ஆயுதம் இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவார், யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்றால், ஆறுதல் தர வேண்டும் என்றால் அவர் கையில் அதிகாரம் இருக்கிறது, அவர் கையில கோல் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவருடைய ஆடுகள் நமக்கு விரோதி வரும்போது யாருக்கு நல்லா தெரியும், கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்மை காப்பாற்றுகிறவர் யார், இதுவரை நடத்தி வருகிறவர் யார், நம்மை மேன்மையாக்குகிறவர் யார், எல்லாம் கர்த்தர். கையில தடி யார் கையில இருக்கு, அவர் கையில இருக்கு. ஆமென். புரிஞ்சிட்ட தேவ பிள்ளைங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நமக்கு விரோதமா என்ன வந்தாலும் மேய்ப்பனே நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது, சண்டை போட தெரியாது, கெட்ட வார்த்தை பேச தெரியாது, எதிர்ச்சி பேச தெரியாது. என்னுடைய மேய்ப்பர் நீங்க எல்லாச்சும் பார்த்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளையை மாத்துகிற தகுதி எனக்கு இல்லை, எனக்கு அந்த வல்லமை இல்லை. ஆமென். என் கணவனை சேஞ்ச் பண்ற வல்லமை எனக்கு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல என் குடும்ப சூழ்நிலை மாத்துகிற வல்லமை எனக்கு இல்லை. மேய்ப்பனே எல்லா வல்லமும் உம்மிடத்துல உண்டு. ஆமென். எனக்கு விரோதமா வந்தா நீங்க எழுந்து நில்லுங்க ஆண்டவரே, எனக்கு விரோதமா வந்தா நீங்க எழுந்து நில்லுங்க. எனக்கு உறங்காமலும் தூங்காமலும் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. உமது கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும். ஆட்டுக்கு நல்லா தெரியும், சிங்கம் வந்தா என்ன, கரடி வந்தா என்ன, பூதமே வந்தா என்ன, மேய்ப்பனுடைய கரத்துல தடி இருக்கிறது. தாவீது மேய்த்து கொண்டிருந்த அந்த ஆடை ஒரு சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, சாப்பாடு வந்தது. மேய்ப்பன் சும்மா இல்லை, அந்த சிங்கத்தின் மேல பாய்ந்து அந்த கரடியின் மேல பாய்ந்து மேய்ப்பன் என்ன செஞ்சாருனாக்கா, சிங்கத்தின் வாயிலிருந்து இந்த ஆட்டை மீட்டு சிங்கத்தை அடிச்சு சாகடிச்சாரு. எதால அடிச்சாரு, கையில் அப்படி அடிச்சிருப்பாரா, தடியால் அடிச்சாரு. ஆமென். வாழ்க்கையில மோசமான சிங்கம் உயிருக்கே அது வினையா வந்தாலும் கர்த்தர் கையில இருக்கிறது தடி. ஹல்லேலூயா. குடும்பத்தை அழிக்க முடியாம, குடும்பத்தில் உள்ள நபர்களை அழிக்க முடியாத, குடும்பத்தை உடைக்க முடிய வந்தார்னா தடி கர்த்தர் கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மேய்ப்பனுடைய மார்புல சார்ந்து இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மேய்ப்பனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மேய்ப்பன் காலையை சுத்தி சுத்தி வருவேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மேய்ப்பனுடைய சொல்லை கேட்டு, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடப்பேன். நானே போனேன்னா மிருகம் கையில மாட்டிக்குவேன். மேய்ப்பனை முழுவே வந்துடுறப்ப நான் ஆபத்துல இருக்கிற எனக்கு உதவி செய்யுங்க. காரணம் தடி என் கையில இல்லை, தடி உம்மிடத்துல இருக்கிறது.
ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. சொல்லுங்களேன் Hallelujah. சொல்லுங்களேன். அப்ப Hallelujah. இந்த ஆட்டுக்கு பார்க்கும்போதெல்லாம் இந்த சிங்கம் கையில இருந்து என்ன பண்ணிடுச்சு, ஆடு வந்த பிறகு இந்த ஆட்டுக்கு நல்லா தெரியும், புத்திசாலியா இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மேய்ப்பன் கையில இருக்கிற தடியை பார்க்கணும். ஆமென் ஆமென். ஹalleluya. Hallelujah. வெளியே வரும்போது தடி எடுத்துட்டு வராரா. போன வாரம் சிங்கம் என்ன பண்ணிடுச்சு, என்ன வாயில போட்டுக்க நினைச்சிச்சு. ஆனா என் மேய்ப்பன் என்ன பண்ணல, விடல. அவரை உயிரையே பணையமா வச்சு என்னை காப்பாத்தினார். ஆமென். ஹalleluya. நான் சிங்கத்தின் வாயில இருந்த கோலால அடிச்சு, தடியால அடிச்சு தாடியை கிழித்து என்னை காப்பாத்தினார். ஆமென். எந்த பிரச்சனை போராட்டம் பண்ணாலும் ஆடுகள் கவலைப்பட வேண்டியதில்லை. பயங்கள் அந்த ஆடுக்கு முன்னாடி சிங்கம் வரும்போது ஆடு பயந்துச்சா, கத்தி இருக்குமா, அந்த சத்தத்தை கேட்டுதானே இவன் ஓடி இருக்கணும். ஹalleluya. அப்படியே பயங்கரமா எகிரி இருக்குமா, உயிர் போக போகுது. சிங்கம் வாயில நம்ம இருக்கிறோம். ஆனா நல்ல மேய்ப்பன் விடல. சிங்கத்தின் தாடி அவர் பிடிச்சு அடிச்சு என்ன பண்ணாரு, கொன்று போட்டாரு. பாய்ந்த போதுல கூட என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் ஆட்டை நான் காப்பாற்றுவேன், அவரே நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா அல்லேலூயா. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அந்த நல்ல மேய்ப்பன். சொல்லுது, அவர் கோலும் அவர் தடியும் என்ன பண்ணோம், தேற்றும். முதலாவது தடி என்ன பண்ணுது, நம்மளை பாதுகாக்கிறது. எதிராளி கிட்ட இருந்து என்ன பண்ணுது, பாதுகாக்கிறது. ரெண்டாவது இந்த தடி என்ன செய்யும்னாக்கா, மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, சாயந்தரத்துல ஆடுகள் என்ன பண்ணுவார், இப்ப தொழுவத்துக்குள்ளாக செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, அந்த தடி அப்படி வைப்பார். அப்போ ஆடுகள் போகும்போது எது கீழே போகணும்னா, தடி கீழே தான் போகணும். அப்படி போகும்போது ரெண்டு காரியங்கள் அதுல நடக்கும். ஒன்று, 150 ஆடுகள் அல்லது 200 ஆடுகள் இந்த மேய்ப்பன் கிட்ட இருந்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாயந்தர வேலையிலும் அவர் எண்ணுவார். 1 2 3 4 எண்ணுவார். ஒன்று மிஸ் ஆனா கூட எல்லாத்தையும் உள்ள அனுப்பிட்டு வேகமா என்ன பண்ணுவார், 5 கிலோமீட்டர் தூரமா இருந்தாலும் ஆடுகளை விட்டுட்டு ஓடி தேடி இரவெல்லாம் தேடி ஒரு கண்டுபிடிச்சிட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கோல் நம்ம மிஸ் ஆகாத படிக்கு இந்த தடி நம்மை காப்பாற்று. அல்லேலூயா. அடுத்தது இவர் என்ன செய்வார்னா, அந்த தடி அப்படி வச்சுட்டே இருப்பாரு. வைக்கும் போது ஆடுகளை எண்ணுகிறது மாத்திரம் இல்ல, ஆடுகள் எப்படி வருகிறதுன்னு அவர் பார்ப்பாரு. அநேக வேளையில இந்த ஆடுகள் உள்ள மேயும் போது முள்ளு வயத்துல குத்திட்டு இருக்கும், தலைமலை அடிபட்டு இருக்கும். ஆட்டு சண்டை போட்டு என்ன இருக்கும், தலையில இந்த கொம்புகளில் என்ன இருக்கும், காயமும் பட்டு இருக்கும். விளங்குதுங்களா? அல்லேலூயா. ஆடுகளுக்கு அநேக வேளையில அதுங்க புல்லு மேயும் போது மற்ற சமயத்துல சில சமயத்துல அடி எங்க படும், தலைமலை கொம்புக்கு கிட்ட என்ன பண்ண அடிபட்ட நேரத்துல, ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், மேய்ப்பனுடைய பேக்ல என்ன இருக்குன்னு சொன்னேன், அந்த ஆலிவ் ஆயில் ஏன் வச்சிருப்பாருனாக்கா அந்த கொம்பு மேல அவர் போடுவார். அல்லேலூயா. காயப்பட்ட இடத்துல என்ன பண்ணுவாரு, அது போடுவாரு. சில சமயத்துல அவருக்கு ஆடுகள் நொண்டிட்டு வரும்போது, காயத்தோடு வரும்போது, மந்தைக்குள்ளாக ஆடுகள் போகும்போது எப்படி போகும், நல்லா துள்ளி குதிச்சுட்டு அது வீட்டுக்கு போகும். நீங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி வரீங்க, ஏண்டா வரணும்னு வரீங்களா, சந்தோஷமா. பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைங்க வரும்போது எப்படி வராங்க, மகிழ்ச்சியா வருகிறது போல தன்னுடைய மந்தைக்குள்ளாக போகும்போது ஆடுகள் என்ன செய்யும், மகிழ்ச்சியா போகும். சில ஆடுகள் அந்த மகிழ்ச்சி இல்லாம போகுது, மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும். அப்போ உடனே அந்த 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 தடியின் கீழே அதை என்ன கடந்து சொல்லும் போதோ அந்த ஆடுகள் எல்லாம் செப்பரேட் பண்ணுவாரு. செப்பரேட் பண்ணி இந்த ஆடுகளை வயிற்றெல்லாம் தடவி பார்ப்பாரு, கால்களை தடவி கொடுப்பாரு, தலையை தடவி கொடுப்பாரு. அடிபட்டு இருந்தா முட்கள் இருந்தா அந்த முள்ளெல்லாம் எடுத்து அதை தேய்ச்சி காயத்தை கட்டி உள்ள மெதுவாக. அதனால தான் சத்தியவார்த்தை சொல்லுகிறது, உமது கோலும் உமது தடியும்